மட்டும்தான் வேலை செஞ்சு அதை பாக்குறது. நெல்லு வெட்டுறதுக்காக வேண்டி அங்க பேரணியில போய் ஆக்களை கூட்டி கொண்டு போறதுக்கு அவருக்கு லைசன்ஸ் இல்ல. லைசன்ஸ் இல்லாம பொலிச்சுட்டு காசு கொடுத்துதான் அவர் டிரைவிங் செஞ்சவர். நேற்று அவர்கிட்ட கையில காசு இல்ல. காசு இருந்த பேர் ரெண்டு பொலிச்சுட்டு காசு கொடுத்துட்டு அவர் போயிருப்பேன். அப்ப அவர் கேட்க அவர் நிக்காம போனது கொண்டு போய் அவருக்கு மண்ணில கூப்பிட்டுருக்கீங்க. எங்களுக்கு நீங்க எல்லாரும் மூட வீடுகளிலே புள்ளியல் இருக்குங்க. நீங்களுக்கு பெரிய நடவடிக்கை எடுத்து தரணும். அந்த பொம்பளை புள்ளிய அப்பம் பெருசா இதண்டு இல்ல. அவர் தான் உங்களை கண்ட புள்ளியலை பாக்குறேன். நீங்க எல்லாம் எங்களுக்கு வாங்கி தரணும். போன புள்ள பெற போறது இல்ல. அவையில கூட்டி கொண்டு போய் வயல் வெட்டினு தானே அவையில கூட்டி கொண்டுதான் அங்க போய் வெட்டுறதுன்னு சொல்லித்தான் போனோம். போன இடத்துலதான் இப்படி நடந்த தங்கச்சின்ன மனுஷனா 2 பேரும் எங்கட சவாலும் கொண்டு அவைதான் போனது. அவர் பிடிச்ச இடத்துல அவர்கிட்ட ஒரு சாமான பெரும் பாகனம். அவர் அப்படி இருந்து தப்பு செய்யறது அவருக்கு விரைக்குள்ள போட்டு விரைக்குள்ளதானே நடந்தது. அவர்கிட்ட எதுவும் இருந்திருக்குமே. அவர் அப்படி ஏதாவது தேவையில்லாதான் போறாரு. அவர் போலீஸ் காசுக்காக வேண்டித்தான் இந்த பிள்ளைய கொண்டவன். மற்றும்படி ஒண்ணும் இல்ல. காசு 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 காசா அள்ளி வைக்கணும் அவங்களுக்கு. அவர்கிட்ட லைசன்ஸ் இந்தியா அவரு 14 வயசு. அவர் குடும்ப கஷ்டம். நேசன் வேலையா நேசன் வேலைக்கு போவார். இருக்கிறதுக்கு போவார். என்ன வேலையை நடக்கும் அவர் தான் செய்கிறது. அந்த குடும்பத்தையே அவர் தான் வச்சு பாக்குறாரு. ஒருத்தருமே பாக்குறது இல்ல. அவைக்கு ஒரு தனிமில்லை. அவைக்கு சரியான கடன். அவன் அம்மா என்ன சொல்றது அவர் இந்த சவரங்கள் எல்லாரும் இருக்கிறான். நான் சித்தி அவரை சுத்தி அவர் எங்களை எல்லாம் அவர் தான் பாக்குறாரு. என்ன மூத்த பிள்ளை மாதிரி தான் நான் அவரை பாக்குறேன். எனக்கு செத்தா கூட அவர் தான் கொண்டு வைக்கணும். பிள்ளை என்ன சுத்தி சுத்தி என்ன நல்லா தானே நான் பார்த்தேன். இப்ப இந்த பிள்ளை எப்படி அநியாயமா கொண்டுட்டாங்க.